பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இது ஆஷாட நவராத்திரி, குப்த நவராத்திரி அப்படின்ற மாதிரியும் சொல்கிறது உண்டு. பொதுவாக வந்து பாருங்கள், 9 நாட்கள் கூடுனது தான் நவராத்திரி. நவராத்திரி அப்படின்றதுனோட அர்த்தம் என்ன அப்படின்னா 9 இரவுகள். இந்த 9 இரவுகள் வந்து பாருங்கள், வருஷத்தில் 4 9 இரவுகள் வருது, 4 நவராத்திரி வருது. அதில் முக்கியமாக இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வாராகி தாயாரை வழிபாடு பண்ணுறதுக்குனே உரிய 9 ராத்திரிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாராகி தாயாரை நம்ம ஏன் வழிபாடு பண்ணணும்? பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம அகிலலோக அன்னையான அம்பிகையை வழிபாடு பண்ணுவோம், அகிலலோக ஐயனான ஈசனை வழிபாடு பண்ணுவோம். அப்போ இவ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாராகி தாயார் வந்து அம்பிகையினோட சொரூபம், சாக்ஷாத் அம்பிகை கிடையாது, லலிதா பரமேஸ்வரி தாயார்னோட படைத்தலைவி, அவ சேனாதிபதி. இவளை ஏன் வழிபாடு பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? பொதுவாக வந்து பாருங்கம்மா, இந்த வாராகி தாயார்னோட வழிபாடு அப்படின்றது பல விஷயத்துக்கு உகந்த வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நீங்கள் வாராகி தாயார்னோட விக்கிரகத்தையோ புகைப்படத்தையோ பார்க்குறீங்க அப்படின்னா தாயார் ஏற்கலப்பையோடு உலக்கையோடு காட்சி கொடுப்பார். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ விவசாயத்துக்கு உகந்த தாய், அதாவது விவசாயிகள் வணங்க வேண்டிய ஒரு உத்தமமான தாய் அப்படின்றது இருக்குது. நாடு நல்ல செழிச்சு இருக்கணும், பஞ்சம் பட்டினி இருக்கக்கூடாது அப்படின்னா வாராகி தாயாரை வழிபாடு பண்ணணும்.